அவருடைய நாம மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறது. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் ஆமென், வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய மகிமையின் கிருபை நம்மை நிறைவாய் மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்தருளுவாராக. நல்ல கரங்களை தட்டி பாடலாம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கிறதே. சொல்லுங்கள். அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய். ஓ, வார்த்தைகள் ஒன்று. நல்ல கையை தட்டி ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஒரு விஷயம் கூட ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதால் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. செத்து போனதா சாத்தான் சர்வத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. நம் வாழ்க்கையில் நிறைவேற ஒரு விசை கூட குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறும். ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஓ ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தினதே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமென் ஆமென்.
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் சொல்லுங்கள் ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஓஹோ ஆமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை மறுபடி கட்டுவித்த அவருடைய வாழ் இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஓ குறித்திட்ட நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. சொல்லுங்க. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் நல்ல கையை தட்டி. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென். சொல்லுங்க. ஓ வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. ஹல்லேலூயா. எல்லா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவர் சொன்னது நிறைவேறும். அவர் சொன்னது தான் நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அது ஒண்ணுதான் நிலை நிற்கும். நீங்களும் நானும் பார்க்கிற இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போய்விடும். ஆனால் வார்த்தையில் நிற்கிறவர்கள் நித்தியத்தில் வாழ்வார்கள். அப்போஸ்தலர்ல அதனுடைய 27ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 27:25. ஆனபடினால் திட மனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே தேவனிடத்தில் அப்படியே நடக்கவும் செய்தது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை கைதியாக அவனை ரோமாபுரிக்கு கூட்டு போகணும்னு நின்னப்போ
அங்க இருக்கிற கப்பல் சேதம் வருண்டு பவுல் சொன்னான். இவன் சொல்ற வார்த்தையை கேட்காம காற்று, நீங்க அங்க சற்று முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் அங்கே அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்க முடியும். இந்த பவுலுடைய வார்த்தையை விட ஆமென் யாருடைய வார்த்தையை நம்பினாங்களா? 9ஆம் வசனம் பாருங்க. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு. மனுஷரே, இந்த யாத்திரையில் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் உண்டாவதாய் பார்க்கிறேன் அப்படின்னு ஊழியக்காரன் சொல்லுகிறான். சில நேரத்தில் வசனமும் வசனத்தின்படி நடத்தப்படுகிற ஊழியர்களும் சொல்லுகிற வார்த்தையை விட 11ஆம் வசனம் பாருங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாளுமையையும் அனுபவசாலிகளையும் அன்றைக்கு கைபலத்துல காசு இருக்கிறவனையும் நம்பி இவன் களத்துல இறங்கினான். கர்த்தர் சொன்னபடிதான். அதுலயும் பாருங்களேன், 13ஆம் வசனம். தென்றல் மெதுவாய் இருந்ததுனால தங்களுடைய விருப்பம் கைகூடி வரும் எண்ணி புறப்பட்டுட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன காற்று வந்தது? யூரோகிளிதோன் என்கிற கடும் காற்று அதன் மேல் மோதினது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு எதிராய் நாம் ஒன்றுமே செய்துவிட முடியாது. அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. அந்த சிறு வயதுல சாமுவேல் சொல்லலன்னே வேதம் இருக்குது. அவன் ஒரு 14-15 வயசுல நல்ல டீன் ஏஜ்ல சொல்றான். இன்னைக்கு டீனேஜ் பிள்ளைகள் தான் டக்குன்னு இந்த வார்த்தையை சொல்லாது. ஆனா சாமுவேல மாதிரி இருக்கணும்னா அந்த டீன் ஏஜ்லயே சொல்லணும், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதன்படி. ஒருவேளை இந்த வருஷத்தின் துவக்கத்தின் காலையில கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் நடப்பேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்கிறது பாடலை ஒன்று கூட நாம் பாடி தொடர்ந்து நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் எல்லாம் ஏதோ நம்முடைய பலத்தில் அல்ல, நமக்காய் சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அந்த இரத்தத்தின் மறைவுக்குள் இருக்கிறவர்கள் எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காப்பா. சேர்ந்து பாடலாமா? கரங்களை தட்டி எஃப் மைனர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே ஹல்லேலூயா, சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். ஹல்லேலூயா, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும்
கரபல தலர கல தரலர. பெரியவரே. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கோ நல்ல வாஞ்சையாய் தேவனை ஒளியும் மீட்புமான யாருக்கு அஞ்சிடுவே. தேவனை ஒளியும் ஓ அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு. ஓ அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவோ கரபல தரக ஷடல கரணம. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் தலபரக்கதலரலா. எந்த தீங்கோ தீண்டாது. ஆமென். எந்த தீங்கோ. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் எல்லாரும் இந்த காலை நேரத்தில் இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்திருக்கிறேன். இனி எதுவும் என்னை அணுகப் போகிறதில்லை. என்னுடைய வாழ்க்கையின் வெளிச்சம் என் இயேசு. என் வாழ்க்கையின் நம்பிக்கை என் இயேசு. என்னை புது பலத்தினால் நிரப்புகிறவர் என் இயேசு. புதிய வழி காட்டி என்னை நடத்துகிறவர் என் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிரு. உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே நீர்தானே துணையார் கேடகமும் நானே ஓ நீர்தானே. துணையானே கேடகமும் மானே. ஓ என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. ஓ என்னை நினைப்பவரே கரபலரதலரா. ஆசீர்வதிப்பவரே. ஓஹோ உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியன் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். கரமனதலரா. உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்முடைய அன்பை அன்பை நம்பும் நான் கரமனதலரா கலரலா. உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். ஹல்லேலூயா. குற்றப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. நீ குற்றப்பட்டு போவதில்லை. ரபபபல கரபா. போவதில்லை. உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை ரகததரகததரகதர. ஓ முடிவு பரியந்தம் உம்மை
சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஓ சீயோன் பர்வதம் இருப்பது போல் ஹல்லேலூயா நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ அவன் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ ஹல்லேலூயா நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. சொல்லுங்க. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட, மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட. மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. யெஷுராமா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, மிகுவான தெய்வமே, என்னை பெருகச் செய்பவரே. யெஷுரா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, மிகுவான தெய்வமே, என்னை பெருகச் செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம். நான் கண்டேனே, என் வாழ்க்கை பயணமெல்லாம் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு செத்து நான் ஓய்ந்தது, ரெகபோத் தொடங்கியது. எல்லா இயேசுவுக்கு செத்து நான் ஓய்ந்தது, ரெகபோத் தொடங்கியது. எல் ஷடாய். யெஷுரா தெய்வமே, மனதலதலதலரா. வல்லவரே, ஓலோடு குவா. தெய்வமே, ரபதலகரப. பெருகச் செய்பவரே. யெஷுரா Everything is தெய்வமே, possible with you, Lord. Thank you, Lord. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமா. இது எப்படி ஆகும்? அதைதான் கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போதுமானவர். தாயார் மரியாள் இப்படித்தான் கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? எனக்கு இன்னும் திருமணம் என்கிற ஒரு பாதைக்குள்ளேயே நான் வரலையே. உங்க வாழ்க்கையில இதுவெல்லாம் எனக்கு சம்பவிக்குமா என்கிற 1000 கேள்வி இருக்கலாம். நீங்க சொல்லுங்க. அவர் நம்பத்தக்கவர், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். துவங்கினதை முடிக்கிறவர், இறுதி வரைக்கும் உடன் இருக்கிறவர். ஹல்லேலூயா. ரபகதரனலமா ஒரபதரகலதரனலமா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல,
இதுவரையும் என்னை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரைக்கும் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே. ரப ரப ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே. எதிர்பார்க்கோ முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கோ முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே. உம் கண்களா வழியறியா அலைந்த என்னை கண்டீரே. உம் கண்களா ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே. ஆச்சரியமே ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே. சருக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையே. சருக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையே. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்யோ. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்யோ. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஓ Lord, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ரெண்டு கையை உயர்த்தி என் வாழ்விலே நீர் பாராட்டி. தயவு இருக்கிறது, பயப்படாதீங்க. தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரைக்கும் நீங்க நடத்தி வந்ததுக்கே நான் பாத்திரன் அல்லப்பா. நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. ரெண்டு கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி நான் இன்றைக்கு இந்த முதல் ஆராதனையில திரும்பவும் சொல்லுகிறேன். நீங்கள் இன்றைக்கு உயிரோடு இருப்பதே உங்களுக்கான அற்புதமும் உயிரோடு இருக்குதுங்கிறத காட்டுறதுக்குத்தான். கண்ணை மூடி பயத்தோடு பக்தியோடு ஏன் எனக்கு இதெல்லாம் சம்பவித்ததுன்னு நீங்க சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் உன்னை மகிழ்ச்சியாக்காமல் நான் உன்னை விடுவதே இல்லை. நீ என்னை விட்டால்தான் தாமதமாகும்.
நீ என்னை தேடாமல் இருந்தால் தாமதம் ஆகும், நீ என்னை அறியாமல் பின்வாங்கி போனால் நான் காத்திருப்பேன். ஆனால் நீ எனக்கு ஒத்துழைத்தால், நீ எனக்கு விட்டு கொடுத்தால், நீ எனக்கு இணங்கி வந்தால், நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன், நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். Thank you Lord எபினேசரே, ஆராதனை துணையாளரே, இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, உமது அன்பை நான் மறப்பேனோ, உமது அன்பை மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே, எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை நீரென் மேல் வைத்தவும் கிருபை. தெரிந்தவர்கள் பாடுங்கள். அத்தனை பேரு கரங்களை கும்பிட்டு, நீரென் மேல் வைத்தவும் கடும் கோபத்தால் என்னை அடித்தாலும், பாவத்தின் துணிகரம் வந்தபோது கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார், ஆனாலும் கனிவாய் நம்மை அணைக்கிறாரே. என்னை கனிவாக என்னை நீ தேற்றி நீரே, மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ, ஓ மண்டிடுவேன் மண்டிடுவேன் மண்டிடுவேனோ. ரெண்டு கையை கும்பிட்டு சில நிமிஷம் உள்ள உணர்ந்து உடைந்தவர் சமூகத்துல கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே ஆராதனை உமக்கே, நீர் என்னை தாங்குவதா வாழுவேன் நிம்மதியாய், நீர் என்னை தாங்குவதா
மற்ற எல்லாவற்றையும் மறந்துட்டு முழங்காலையோ எழும்பியோ நிக்கிற நீங்க, சிங்காசனத்தில் உங்களுடைய தகப்பனார் அமர்ந்திருக்கிறார். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. திரும்ப சொல்லுங்க, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya. சத்தம் உயரட்டும். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. ஓ அப்பா உம் கண்களில் கிருபை வேண்டுமே. ஓ எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும். நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya. சத்தமாய் சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், சபையே உன் சத்தம் உயரட்டும். தேவ மகிமை நிரம்பட்டும். உங்களுக்கு முன் செல்லுகிற மகிமை. ஓ ஹalleluya. ஓ அநாதி வானங்கள், ஓ வார்த்தையால் வர்ணிக்க ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. வானாதி வானங்கள், ஓ வார்த்தையால் வர்ணிக்க ஓயாமல் உம் புகழ் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டும். ஆண்டவரே, ரெண்டு கையை உயர்த்தி, விலகாத பிரியாத உம்முடைய சமூகம், அது நிரந்தர சுதந்திரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். இந்த ஆண்டு முழுவதும் உங்க கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் வழி நடத்துங்கப்பா. ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் உடைய விசேஷித்த தயவு
பரிபூர்ணமாய் மூடிக்கொள்ளும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய ஆளுகை எங்கள் நடுவில் பரிபூர்ணமாய் காணப்படட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. முப்பத்தி 8வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட போது மகிழ்ந்தார்கள். ஆமென். இந்த வருஷத்துல எகிப்தியர்களுக்கு உங்களை குறித்தான பயம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு உங்களை குறித்தான பயம் உண்டாக செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் மோசேக்கு, எனக்கு பயப்படுற பயத்தை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென். அவர் பயங்கரமானவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் குறிச்சு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? சொல்லுங்க, அவர் ரொம்ப பயங்கரமானவர். ஆமென். பயங்கரமானவர் குறித்த பயம் துன்மார்க்கர்களுக்கு தெரியத்தான் போகிறது இந்த வருஷம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க உபாகமத்துல 2:25, உபாகமம் 2:25 வாசிங்க பாப்பா. இவ்வளவு நேரமா? சொல்லுங்க, வானத்தின் கீழே எங்குமுள்ள ஜனங்கள் உன்னால திகிலும் பயமும் அடையும்படிக்கு செய்ய இன்று நான் தொடங்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னைய பயமுடுத்துறாங்கல்ல, அவங்களுக்கு பயம் உண்டாக என் தேவன் செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள், ஆமென், சொல்லுங்க, என்னால திகிலும் பயமும் அடையும்படிக்கு என் தேவன் செய்வார். ஆமென். தேவனுடைய வல்லமை செய்ய போதுமானது. ஆமென். அவர்கள் உன் கீர்த்தியை கண்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் அந்தளவாய் தேவன் உங்களுடைய பேரை மகிமை பண்ண போகிறார், பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்ருவின் கண்களுக்கு முன்பாக, என்னை ஒடுக்க நினைக்கிற பிசாசுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக, ஆமென், என்னை மேன்மையா தேவன் இந்த வருஷம் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னைய குறித்து தப்பு தப்பா பேசினவங்க, ஆமென், வழியே இல்லாம என்னை குறித்து நல்ல காரியங்களை அதே வாயிலிருந்து பேசும்படிக்கு என் தேவன் செய்வார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்தார்கள் என்று இருக்குதுங்க. யார் இந்த எகிப்தியர்கள்? இந்த வருஷம் எகிப்தியர்கள் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினவர்கள். சொல்லுங்க, என்னைய ஒடுக்குனவங்க, என்னைய பாழாக்குனவங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாரமான சுமையை சுமத்தினவர்கள் எகிப்தியர்கள் இஸ்ரவேல்கள் மேல. ஆமென். இத்தனைக்கு இஸ்ரவேல். நீங்க நம்ம யோசிக்கணும், எதனால இந்த பாதை? தேவன் யாக்கோபுக்கு சொன்னார், நீ போன்னு சொன்னார். என்ன சொன்னார்? நீ போ. எதனால? பஞ்சத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றும்படிக்கு. எகிப்துனா என்னதுன்னா, எகிப்துல நான் பார்க்கும்போது எகிப்து சேஃபான பிளேஸா, அங்க அடைக்கலம் இருக்குதான். ஆனா அதே மாதிரி அங்க என்ன இருக்குதுன்னா துரைத்தனங்கள் இருக்கிறது. சொல்லுங்க, நான் சேஃபா ஒரு இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட என் மேல சில துரைத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் என் வீடு என் காரியங்கள்னு பண்ணிட்டு இருந்தாலும் கூட என் மேல சில துரைத்தனங்கள், ஆமென், நிர்பந்தங்கள் நடந்துட்டு இருக்கிறது. ஆமென். அவங்களுக்கு சொல்லுங்க, என்ன ஒடுக்குனவர்களுக்கு பயம் உண்டாக்குவார் என் கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாழ்க்கையை கசப்பாக்கினார்கள் என்று இருக்குதுங்க. சொல்லுங்க, என் வாழ்க்கை இன்றைக்கு கசப்பாக்கி இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் நம்பிக்கை அற்று போயிட்டேன்.
ஏன்னா அந்த அளவில் என் மேல விழுந்த சுமைகள், பாரங்கள், வருத்தங்கள். ஆமென். ஏன்னா ஒரே ஒரு ரீசன் தான், பெருகிற கூடாது. சொல்லுங்க, என்னுடைய பெருக்கத்தை, என்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வருஷம் நான் பெருகத்தான் போகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்களை ஒடுக்குனவர்களை ஆண்டவர் இன்னைக்கு பயம் அடைய பண்ண போகிறார் இந்த வருஷம். சொல்ல, ஆண்டவர் சொன்னது, இந்த நாள்ல இருந்து நான் தொடங்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்க்க தானே போகிறோம். ஆமென். எகிப்து தேசத்துல மிகவும் கஷ்டப்பட்டாங்க, மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய கூக்குரல் வானத்துக்கு போய் எட்டுச்சு. அப்போ எந்த அளவுல அவங்கள கொடுமைப்படுத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலர் சொல்வீங்க, நான் நிறைய கொடுமைகளை பார்த்துட்டேன் இந்த வயசுலேயே, நிறைய கொடுமைகளை பார்த்துட்டேன், அதனை எப்படி விவரித்து சொல்லணும்னு என்னால் முடியல. ஆனால் என்னுடைய கூக்குரல் வானத்துக்கு போயிடுச்சு, என் தேவனுடைய காதுக்கு போய் எட்டுன்னு எத்தனை பேர் சொல்றீங்களோ, இத்தனை பேர் நீங்கள் அவங்களுக்கு இத்தனை வருஷம் நீங்க அவங்களுக்கு பயந்து இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால, அவங்களுடைய எல்லைகளுக்குள்ள நீங்க இருந்ததுனால, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு பயந்து இருக்கலாம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஆமென். தேவன் உங்க கூட இருக்கிறதுனால அவங்களே உங்களை பார்த்து பயப்படுற அளவு கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை அற்று வந்திருக்கிறீங்களோ சொல்லுங்க, பயங்கரமானவர் என் கூட இருந்து எனக்காக பயங்கரமான காரியங்களை, அவர் திட்டமிட்டிருக்கிற காரியங்களை இந்த வருஷத்துல இந்த நாள் முதல் கொண்டு தொடங்கி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இது மனிதர்களா இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாம இருக்கிற பிசாசின் கிரியைகளா இருக்கலாம். ஆமென். பிசாசு ஒடுக்குறவன், அவன் நம்ம ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க மூலியமாய் செயல்படுறதையும் நாங்கள் மகிழ்ச்சியா குடும்பத்துல சமாதானத்தோட, ஆசீர்வாதத்தோட, மேன்மையோட, முக்கியமா கர்த்தரோடு கூட நடக்கிறதையும் அவன் பொறுத்துக்கிடவே மாட்டான். அவன் ஒடுக்க நினைப்பான். ஆனா அவனுக்கே ஒரு பயம் வரத்தான் போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, 400 வருஷம் அந்த நாள், எந்த நாள் தேவன் சொன்ன அந்த அடிமைத்தனத்துக்குரிய அந்த நாள் முடிஞ்ச அந்த நாளே கிளம்பிட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக தேவன் ஒரு நாள் வச்சிருக்கிறார், நான் விடுதலை அடைவேன். ஆமென். எத்தனை பேர் விடுதலை பிரயாணத்தில் இருக்கிறீங்க? ஆமென். நான் ஒவ்வொரு நாளும், சொல்லுங்க, நான் ஒவ்வொரு நாளும், நம்ம கஷ்டத்தில் சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் நான் போயிட்டேன் இல்லை. சொல்லுங்க, நான் ஒவ்வொரு நாளும் என் விடுதலை நோக்கி போயிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் விடுதலை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய விடுதலை, என்னுடைய ஆசீர்வாதத்தை நோக்கி தான் நான் பிரயாணம் பண்ணுகிறேன். ஆமென். ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது கானான். ஆமென். கானானை சுதந்தரிக்கணும்னா நீங்க சங்கீத வீட்டில் போய் வாசிங்க. ஆபிரகாமுக்கு கானானே அவர் கொடுத்ததுனால அவருடைய திட்டம் தான் இதெல்லாம். சொல்லுங்க, என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் சில நேரங்கள்ல மனுஷனுடைய தவறுதலா என்னுடைய தேவன் நம்ம கிட்ட உணர்த்திருப்பார். நான் சில விஷயங்கள்ல தேவனுடைய சத்தம் கேட்காம போனதுனால இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் தேவ திட்டத்தின்படியா தான் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எகிப்துனா ஒடுக்கம், ஆனா கானானா விசாலம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக தேவன் விசாலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார். பயங்கரமானவர். என்ன பண்ணுவார்? சும்மா உட்கார மாட்டார், யுத்தம் பண்ணுவாருங்க. சொல்லுங்க, எனக்காக, என் நல்வாழ்க்கைக்காக, சொல்லுங்க, என் நல்வாழ்க்கைக்காக, என்னுடைய விடுதலைக்காக, ஆமென், என்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் என் சார்பில் நின்று எனக்காக யுத்தம் பண்ணுவார்.
ஆமென். சொல்லுங்க, தேவன் என் சார்பில் நின்று என்னை பலப்படுத்துவார், என்னை வழிநடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எனக்காக யுத்தம் செய்கிறவர். ஆமென். 27வது வசனத்தை நீங்க வாசிங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய பயம் அவங்களுக்கு வரணும்னா தேவனுடைய வல்லமையை அவர் காட்ட போதுமானவர். அதை திட்டமிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்தில் அற்புதங்களையும் செய்தார். சொல்லுங்க, எனக்காக என் சத்ருக்கான ஆமென் அற்புதங்களை செய்கிறவர். சொல்லுங்க, அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். நான் சும்மா அழுதுகிட்டு கூக்குரல் இட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டே இருக்குது. ஆனா தேவன் எனக்காக செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க அதை யாத்ராகமம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. 3வது அதிகாரம் 20வது வசனம். பாருங்க, ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். சொல்லுங்க, தேவன் செய்கிற அற்புதம். சொல்லுங்க, எல்லாரும் என்ன பார்க்கணும்? தேவன் எனக்கு செய்கிற அற்புதம் என் சத்துருக்கு வாதை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாதிப்பார், எனக்கு அற்புதம் செய்வார், அடையாளங்களை காட்டுவார். ஏன் அற்புதம்? பிசாசுக்கு வாதை, பிரச்சனை. ஆமென். எதிராளிக்கு அது பிரச்சனை கொண்டு வரும். ஆமென். சொல்லுங்க, என் விஷயத்துல விளையாட நினைச்சா, என்னை ஒடுக்க நினைச்சா எங்க அப்பா சும்மா இருப்பாரா? ஆமென். எங்க அப்பா சும்மா இருக்கிறவர் கிடையாது. ஆமென். எனக்காக அற்புதங்களை செய்பவர். ஆமென். எனக்காக அற்புதங்கள் செய்பவர், சேனைகளின் தோற்றதே இல்லை. தோற்றதே இல்லை, தோற்றதே இல்லை. சொல்லுங்க, என் தேவனுக்கு தோல்வியே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. மோசே என்ன பண்றாரு? அற்புத அடையாளம் செய்யறாரு, கோலை போடுறாரு இல்லையா? பாம்பாயிடுச்சு. அவங்க போடுறாங்க, பாம்பாயிடுச்சு. ஒண்ணு போலதான் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா மோசையின் கோல் என்ன பண்ணிடுச்சு? ஆமென். அந்த கோல் அந்த பாம்பை ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ஆமென். அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். கடைசி அந்த மந்திரவாதிகளை சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? இது கர்த்தருடைய விரல், கரம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து பலத்த காரியத்தை செய்ய போதுமானது. ஆமென். என்னென்ன செஞ்சார்னு கீழே பாருங்க. அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. 28வது வசனம். ஆண்டவர் என்ன பண்றார்? உங்களுக்காக அற்புதங்கள், உங்களுக்காக அடையாளங்களை செய்வார். அவர் உங்களுக்காக தன் சத்ருக்கு சொல்லுங்க, என் சத்ருக்கு என் தேவன் எனக்காக எதிர்படுவார். ஆமென். சொல்லுங்க, என் சார்பா நான் போக முடியாட்டாலும் பரவாயில்ல, ஏசப்பா போய் நின்றுவார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அவர் என்ன பண்ண, அவங்களுக்கு என்ன அனுப்புவாரா? இருளை அனுப்புவார். சொல்லுங்க, என் சத்ருவுடைய எல்லையில இருள், ஆனா எங்க எல்லையில இருளா?
வெளிச்சம். ஆமென். ஏன்னா தேவன் சொன்னார் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்றாரே. சொல்லுங்க, என் தேவன் வித்தியாசத்தை உண்டாக்குவார். கர்த்தரை தேடுறவங்களுக்கும் கர்த்தரை தேடாம போகிறவங்களுக்கும், எகிப்தியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும், ஆமென், பாவிகளுக்கும் நீதிமானுக்கும், தேவனை பயந்து நடக்கிறவங்களுக்கும் தேவனுக்கு பயந்து நடக்காம இருக்கிறவங்களுக்கும் ஒண்ணு போலதான் நடக்கும். ஆனா தேவன் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். ஆமென். வித்தியாசத்தை ஏற்படுத்துறதுனால அங்க இருள் இருக்கும். ஆனா கோஷன்ல தேவனுடைய பராமரிப்புல இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம். ஆமென். சொல்லுங்க, என் மீது வெளிச்சம் இருக்கும். ஆமென். நீதியின் சூரியன் இருப்பான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்தகாரத்தை உண்டாக்கினார். சொல்லுங்க, இன்னைக்கு நல்லா ஆடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்தகாரத்தை உண்டாக்குவார். ஆமென். அதிகாரம் இருக்கு, பணம் இருக்குன்னு சொல்லிட்டு தேவனுக்கு பயப்படாம தான ஆடினதான் ஆட்டம். ஒருவனை கேட்க முடியாது. ஏன்னா ஒருவன் பேச போனா வாயில இருந்து வர்ற வார்த்தைகளுக்கு அவங்க வார்த்தை முன்பாக யாரும் நிற்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு, அவருடைய வாய் எப்படியா பிரேத குழி. அந்த அளவுல வேர்ஸ்டான வார்த்தைகளை வாயில பேசுவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் முன்பாக தேவ பிள்ளை நிற்க முடியாது. அது நிற்க விரும்பாது கூட. சொல்லுங்க, நாவின் சண்டைக்கு என் தேவன் இந்த வருஷம் என்னை விலக்கி காத்துக்கொள்ளட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் மாம்சத்தில் செயல்படுறவள் அல்ல. ஆமென். என் தேவன் எனக்காக பாருங்க, அவர் என்ன வானங்களுக்கே கட்டளையிடுறாருங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. இங்க நாங்க இருக்கோம், பஸ் ஸ்டாப்லேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வெளிச்சமும் அங்க இருளு முடியுமா? இல்லைல்ல. அப்போ தேவன் நமக்காக எந்த அளவு காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்காரு. சொல்லுங்க, கிரகிக்க முடியாத காரியம். ஆமென். சொல்லுங்க, எனக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிற கர்த்தர் எப்படி தெரியுமா? ஆமென். வானத்தையும் பூமியும் அசால்ட்டா படைச்சவர். சொல்லுங்க, அசால்ட்டா, ஒரு வார்த்தையினால. ஆமென். சொல்லுங்க, என் சத்துருக்கு இருள் இந்த வருஷம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. சொல்லுங்க, என்னன்னு என்கிட்ட தேவனுடைய வார்த்தை இருக்கு. என்கிட்ட மற்ற பலனெல்லாம் நான் இல்லாம இருந்திருக்கிற மாதிரி இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா தேவனுடைய வார்த்தை இருக்கு, அது ஜீவன் உள்ளது. ஆமென். அந்த வார்த்தை எனக்கு போதும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க வார்த்தையின் போதும்? கீழே சொல்ல, அவர்களுடைய தண்ணீரை ரத்தமாய் மாற்றி அவருடைய மச்சங்களை என்னென்னலாம் செய்யறாருன்னு பாருங்க. ஆமென். தண்ணீரை தொட்டுறாரு. தண்ணீரெல்லாம் ரத்தமான எப்படி குடிக்க முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவங்களுடைய ஆதாரமாய் நினைத்திருக்கிற காரியங்களை இந்த வருஷம் தேவன் தொட போகிறார். ஆமென். சத்ரு தனக்கு பலமாய் சில விஷயத்தை வச்சிருப்பாள்ல, அந்த விஷயத்துல தேவனுடைய கரம் வரப்போகுதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கீழே உள்ள வசனத்தை பாருங்க. அவர்களுடைய தேசம், டக் டக்குன்னு படிக்கணும் என் கூட. என்ன வந்துச்சு? தவளைகள், அருவருப்பு. நெக்ஸ்ட் வண்டுகளும் பேன்களும் வந்துச்சு. மிருக ஜீவன் மேல கை வச்சிடுறாரு. அதுக்கு அடுத்து பாருங்க, பாருங்க, அவர்களுடைய மலைகளை, அவர்களுடைய மலை கல்மலைகளாக்கி அவர்களுடைய பயிர்களெல்லாம் அழிஞ்சு போயிருது. ஆமென். அவர்களுடைய தேசத்துல ஜொலிக்கிற அக்கினியை பாருங்களேன், என்னெல்லாம் தேவன் செய்வார். இதுதான் நம்ம சத்ருவின் எல்லைகளுக்குள்ள நடக்க போகுது. ஆமென். சொல்லுங்க, எனக்கு சத்ருவா எழும்பி இருக்கிற எல்லைகளுக்குள்ள இதுதான் நடக்க போகுது. சொல்லுங்க, நான் விரும்புறேனோ இல்லையோ, ஆனா நான் கூக்குரலிட்டு இருக்கிறேன், எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு. என்னுடைய மனதில் சத்துருக்கு பாதிக்கணும்னு இல்லை, ஆனா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்காருல. ஆமென். ஆனா என் மனதில் அந்த விருப்பம் இல்லை. எனக்கு விடுதலை கிடைச்சா போதும் நான் நினைக்கிறேன். ஆனா சத்ருக்கு அழிவு தானே வச்சிருக்கிறாரு. ஆமென். ரட்சிக்கப்பட்டா இரக்கம் இல்லைனா தேவன் பிள்ளைக்கு எதிராக நிற்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த பாதை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய கையில விழுகிறது பயங்கரமா இருக்கும். அவர் கையில விழுந்துட்டோம்னா விடவே மாட்டாருங்க. சத்துருக்கு டைம் கொடுப்பார், நம்மளை ஒடுக்குறவங்களுக்கு டைம் கொடுப்பார். அவரு நம்மளை இன்னைக்கு துன்பப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்றும் நடக்கும்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க தான் செய்வார். ஆனால் நீதி உள்ளவர், அன்புள்ளவர், சான்ஸ் கொடுப்பார். இறங்குனாங்கன்னா, மனம் திரும்பினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமானவர். அவர் கையில் விழுந்தா அடுத்து என்ன ஆகும்னே நமக்கு தெரியல. ஏன் தெரியுமா? கீழே உள்ள வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், ஆனால் வீட்டில் நீங்கள் போய் வாசிங்க. தேவ ஜனங்களை ஒடுக்கி அந்த பச்சிளம் பிள்ளைகளை நதியில் தூக்கி போட்டாங்கல்ல, எவ்வளோ பெரிய கொடுமைக்காரங்க. ஏன் தெரியுமா? அடுத்த சந்ததி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணாங்கல்ல, பெருகக்கூடாதுன்னு பண்ணாங்கல்ல. அதே ஆண்டவர், அதை பார்த்துட்டு இருந்த அதே ஆண்டவர் தான் எகிப்தியருடைய பிரேதங்கள் எங்கே மிதந்தது? செங்கடல்ல செத்து மிதந்தது. அதை யார் கண்டார்? இஸ்ரவேல் கண்டுச்சுங்க. ஆமென். பழிக்கு பழி வாங்குற ஒரு என் தெய்வம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு என் தெய்வம் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கலாம் சில நேரங்கள்ல. ஆமென் சொல்லுங்க. அழிவை கண்டனா, துக்கத்தை கண்டனா, இழப்பை கண்டனா, என்னை பாதித்தவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வர்ற காரியங்களை என் கண்கள் பார்க்க தான் போகிறது. ஆமென். ஏன்னா தேவன் இந்த இடத்துல என்ன சொன்னார், இது சொல்லு. நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, இது தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. செத்து மிதந்ததை, செத்து மிதந்ததை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆமென் அல்லேலூயா. அதை தான் என் வாழ்க்கையில் என் தேவன் செய்வார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா சத்துரு உங்க பின்பாக வந்துட்டு இருக்கானா, நீங்க கவலைப்படாதீங்க, அது அவனுக்கு அழிவு. ஆமென். எங்க போனாலும் என் பின்னால தான், என்ன பண்ணாலும் எனக்கு தொல்லைதான். அவன் அழிவுக்கு தான் உங்க பின்னால வர்றான். ஆமென். ஆனா உங்களுக்கு விடுதலையை வச்சிருக்கிறார். நீங்க வீட்டில் போய் மற்றதெல்லாம் நீங்க வாசிங்க. நான் இது இப்போ என்னன்னா, நீங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வெட்டுக்கிளி வந்துச்சு, இதெல்லாம் வந்து தேவன் எகிப்து ஜனங்களுக்கு கொடுத்த வாதை. ஆமென் அல்லேலூயா. நீங்க 36வது வசனம். என்ன பண்ணாரு? அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு என்ன பண்ற, அதே தான் அதுக்கு மேல தேவன் செஞ்சுட்டார். சொல்லுங்க. எனக்கு விரோதமா என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, ஆமென், அதுக்கு பல மடங்காய். ஏன்னா அவங்க அழுத கூக்குரல் வானத்துக்கே கேட்டுடுச்சு. அந்த அளவு அழுகை உண்டாயிடுச்சுங்க அங்க. ஆமென் அல்லேலூயா. ஏன்னா நான் அழுறதை பார்த்து பொறுத்துட்டு இருக்கிற தெய்வம் என்னுடைய தெய்வம் அல்ல. ஆமென். என் கண்ணீரை துருத்தில வச்சிருக்கார். சொல்லுங்க. துருத்தில வச்சிருக்கிறார், கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். எனக்கு கண்ணீர் வர வைக்கிறவங்களை நிக்க வச்சு கணக்கு கேட்பார். ஆமென். நிக்க வச்சு கணக்கு கேட்பாருங்க அவரு. சொல்லுங்க. இன்னைக்கு எனக்காக யாரும் பேச இல்லைன்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க. என் தேவன் என் கண்ணீரெல்லாம் துருத்தில் வச்சிருக்கிறார். நான் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், நான் எதுக்காக நான் கண்ணீர் வச்சிட்டு இருக்கிறேன் என்ற ஒவ்வொரு விஷயமும் அதற்கு பின்னாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என் தேவ சந்நிதியில் விடுற கண்ணீர் வேஸ்ட் கிடையாது. ஆமென் அல்லேலூயா. அதுக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. அல்லேலூயா. என்ன விஷயத்துக்கு நீங்க இன்னைக்கு அழுதுட்டு இருந்திருக்கிறீங்களோ, ஆமென், அந்த விஷயத்துக்கு எல்லாம் தேவன் இந்த வருஷம் பதில் கொடுப்பாராக. அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நீங்க பாருங்க 37வது வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென் சொல்லுங்க. என் வீட்டில் ஆமென் பலவீனப்பட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவு இந்த வருஷம் தேவன் பலத்தாலே எங்களை இடை கட்டுகிறவர். ஆமென் சொல்லுங்க. நான்
சிங்கத்து போல இருப்பேன் இந்த வருஷம். காண்டா மிருகத்து போல இருப்பேன் இந்த வருஷம். ஆவிலும் சரி பலத்திலும் சரி. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. என்ன பண்ணார்? வாதிச்சது மாத்திரம் இல்ல, யாரெல்லாம் இது பாருங்க, எகிப்து நாட்டுல அவங்களுக்கு இருந்துச்சுல பொண்ணு வெள்ளி, இதெல்லாம் அவங்க உழைச்சி வந்ததுன்றதை விட இவங்களை அந்த அளவுல உழைக்க வச்சாங்க. இவங்க உழைக்கிறவங்க, இவங்க ஐஸ்வர்யவன் ஆகிறது எப்படி இருக்கும்னு பாருங்க. சொல்லுங்க. இன்னைக்கு என்னுடைய உழைப்பெல்லாம் யார் கையிலும் இருக்கலாம், எங்கேயோ போயிருக்கலாம். சொல்லுங்க. என்னுடைய பொன், என்னுடைய வெள்ளி யார் வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியல. என்னுடைய ஆசீர்வாதம் யார் கையில இருக்க தேவன் விடவே மாட்டார். சொல்லுங்க. மற்றவனுடைய ஆசீர்வாதத்தை என் கையில கொடுக்க மாட்டார். என்னுடைய ஆசீர்வாதத்தை யார் கையில இருக்க தேவன் விடவே மாட்டார். ஆமென். கிளம்பும் போது எப்படி தெரியுமா கிளம்புனாங்க? எகிப்து ஜனங்களை கொள்ளையிட்ட மாதிரி கிளம்புனாங்க. ஆமென். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? விட்டா போதும், இவங்க போனா போதும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்கள கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. பயப்படுற பயம். ஆமென். எத்தனை பேர் விடுதலைக்கு விரும்புறீங்க? ஆமென். தேவ பிள்ளைன்னு ஆசீர்வாதத்தை ஒருத்தர் கையில வச்சுக்கிட்டானா விட்டுருவாரா? விட்டவே மாட்டார். அவன் அதை வச்சு அனுபவிக்கவே முடியாதுங்க. ஆமென். சொல்லுவாங்க தெரியுமா? கக்கவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. தொண்டையில சிக்கி தவிக்கிறது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கும் தெரியுமா? அப்படி ஆயிரும் எனக்கு. அப்போ அவங்கள என்ன பண்ணிடுவா? எப்பா நீ போயிருப்பா. ஆமென். ஹல்லேலூயா. விட்டுருவாங்க. சொல்லுங்க. இந்த வருஷம் பிசாசனை எங்கேயும் கட்டி வச்சவே முடியாது. ஏன்னா வல்லமை உள்ளவர் என் கூட இருந்து அற்புதம் அடையாளம் செய்கிறது மாத்திரமல்ல, என்னை பலப்படுத்துவார், என்னை ஆவில அனலாக்குவார். என்னை சமாளிக்க பிசாசால முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. பிசாசால. ஆமென். என் விஷயத்துக்கு அவன் வந்தானா ஐயோ பாவம். ஆமென். சொல்லுங்க. ஐயோ பாவம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லிருக்காரு, அவருக்கு பயப்படுற பயம் எனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்த உள்ள வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அவர் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தாருங்க. ஆமென். உங்களையும் இந்த வருஷம் என் தேவன் அப்படியே நடத்துவார். ஆமென். பகல்ல வெயில் உங்களை பாதிக்க போறது கிடையாதுங்க. இரவில் எந்த விலங்குகளும் உங்களை பாதிக்க போறது கிடையாதுங்க. ஏன்னா அக்கினி ஸ்தம்பம் இருக்குது. அது வெளிச்சமாவும் இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஒரு மேக ஸ்தம்பம் இந்த வருஷம் என்னுடைய வீட்டு மேல, கூடாரத்து மேல இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் உங்க பிரயாணத்துக்கு கிளம்பணும்னு நினைக்கிறாங்களோ மேகஸ்தம்பம் போனாதான் இவங்க எங்கெல்லாம் போகிறாங்க மேகஸ்தம்பம் இருக்கும். ஹல்லேலூயா. பயங்கரமானவர். ஆமென். பயங்கரமானவர். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருந்து இந்த வருஷத்தை நடத்த போகிறார். ஆமென். பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்ய போகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஹல்லேலூயா. சொல்லுங்கள். கர்த்தர் என் ஜெபத்துக்கும் அதிகமாய், என் விருப்பத்துக்கும் அதிகமாய் எனக்காக செயல்படுகிறவர். ஹல்லேலூயா. நாம் கொஞ்சம் முன்ன கேட்ட மாதிரி எகிப்தியருடைய கட்டுக்குள்ள இருந்த இஸ்ரவேலருக்கு ஐயோ நல்லா வாழ்ந்தா போதுமே, ஒழுங்கான சாப்பாடு கிடைச்சி ஒழுங்கான ஒரு நிம்மதி எனக்கு வேணும்னு அவங்க கேட்டா, கர்த்தர் அவங்க கேட்டதற்கு அதிகமாய் அற்புதங்களை செய்தார். ஆமென். கொஞ்சம் மைக் ரெடி பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும்
அல்லேலூயா. பிளண்டியா செய்றவர். எப்படி செய்றவர்? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன், வாழ்க்கையில மட்டும் நீங்க கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது உதார குணம் உள்ளவங்களா இருங்க. ஊதாரியா இருக்க வேண்டாம். ஆனா எப்படி இருங்க? அல்லேலூயா. உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவர் போதுமானதற்கும் அதிகமானதை செய்கிறவர். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கும் போஷிச்சு மீதமும் எடுக்க வச்சார். அல்லேலூயா. ஆமென். என் ஆண்டவர் எனக்கு செய்கிற நன்மை நான் அநேகருக்கு, வசனம் சொல்லியிருக்கிற மாதிரி, நீயோ அநேக ஜாதிகளுக்கு. ஆமென். அப்ப சொல்லுங்க, என் மூலமாய் அநேகர் வாழ்ந்திருக்கும்படிக்கு என்னை இன்னும் கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அதை தான் நீங்க வாசிச்சீங்க. உங்க கீர்த்திய கேட்கிற ஜனங்கள், அல்லேலூயா, ஆமென், வர்ற போறவெல்லாம் ஒன்னையும் உங்களை தான் தேடுற மாதிரி கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, உங்க பேரை கெடுக்கிறதுக்கு 1000 பேர் எழும்பினாலும் உங்க நல்ல பேரை யாராலையும் கெடுக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன நடந்தாலும் என்னை பாதுகாத்து, என்னை ஆசீர்வதித்து, என்னை உயர்த்தி எனக்கு நன்மையான காரியத்தை செய்வார். நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செயல்படுகிறவர். அதனாலதான் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு என்ன பண்ணுவார்? அருளி செய்வார். அல்லேலூயா. இந்த எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார். அதை மாத்திரம் காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் முதலாவது ஜெபிக்கிற ஜெபம் என்ன? 16வது வசனத்துல பாருங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டுமா. அல்லேலூயா. நீங்க இந்த வருஷத்துல இந்த பகுதியை ஒரு மாதிரி ஜெபமா எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் இதுவாகவே இருக்கட்டும். நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் இருதயத்தின் வேண்டுதல் எனக்கு அருள் செய்வன்னு சொல்லி இருக்கிறாரு, எந்த மாதிரி எங்கள் இருதயம் ஜெபிக்கலாம் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல கேட்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய அருள் மாரியை என் மேல் என்ன பண்ணுங்க? அனுப்புங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் சரீரம் என்னுடையது அல்ல, இது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். ஆமென். இதை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தணும். சத்தமா சொல்லுங்க. என்னை கவனிக்கிறீங்களா? எகிப்து தேசத்துல ஒரு அதிபதி இருந்தான். அவன் பேர் யோசேப்பு. அவன் உண்மையிலே ஊழியக்காரன் அல்ல, எங்களை மாதிரி பாஸ்டர் இல்லை. அவன் ப்ரொஃபஷனலி கிங்ஸ் அரண்மனையில் இருக்கிற ஒரு பெரிய ஆபீசர். ஆனா அவனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். நம்ம நினைக்கிறோம் ஆவியானவர் வந்தார்னா அவங்க ஊழியக்காரங்களுக்கு தான் கிடைப்பாங்க. இல்லை 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 இல்லை, பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு தான் ஆவியானவர் கிடையாது. ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்தவர் அல்ல. என்னை கவனிங்க, கவனிக்கிறீங்களா? Holy Spirit not came at the time of apostles. அப்போஸ்தலர் காலத்துல வந்தவர் அல்ல. நீங்க வேதத்தை சரியா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயே அவருடைய கிரியை இருக்கிறது. ஆமென். பூமியானது ஒழுங்கின்மையும், ஆமென், படிங்க. யாரு எங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் இன்றைக்கு ஜனத்தின் மேல் அசைவாடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள அந்த ஆவியானவருடைய கிரியை இருக்கணுங்க.
சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். எனக்குள்ள யாருடைய கிரியை இருக்கணும்? ஆமென். வெறும் படிப்பு, உலகம், சாப்பாடு, இந்த உலகத்தில் இருக்கிற Dress, உலகத்தில் இருக்கிற ட்ரெண்டிங்கு இது இல்ல. நான் முழுக்க முழுக்க யாருக்கு சொந்தம்? பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தம். அல்லேலூயா, ஆமென். அத மாதிரி மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவர் இருந்தார். அவருக்கு பெயர் என்ன தெரியுமா? பெசலெயேல். என்னது? அவரை ஆண்டவர் எல்லாவித ஞானத்தினால் நிரப்பி இருந்தார். அந்த ஞானத்தை நிரப்புவதற்கு ஞானத்தின் ஆவியானவராய் கூட இருந்தார். என்னாகும் 35 பாருங்க. எஸ், 35 யாத்ராகமத்தில் 35 33 வசனத்தை பாருங்க. அவனுக்கு ஞானத்தையும் எதனால நிரப்பி இருந்தாரா? இன்னைக்கு இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஆவியினால நிரப்புங்கப்பா. சத்தமா சொல்லுங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் கேட்கறது, என் சரீரத்தில் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்னை யார் நிரப்பட்டும்? ஆமென். ஃபாதர் ஐயா பாடி இருக்கிறார்ல, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா உங்க பரிசுத்த. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும், எதை நினைச்சு கலங்காம. அல்லேலூயா. நம்ம பாருங்க, ஆவியானவரை விட்டுட்டு எல்லா வேலையும் செய்வோம். ஆமென். இவர் செய்யற வேலையெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 35 வசனம் பாருங்களேன், 34 படிச்சிருங்க. அவன் இருதயத்திலும் அகோலியாபாவின் இருதயத்திலும் போதிக்கு வரத்தை, டீச்சிங் கிரேஸையும் கொடுத்திருந்தாராம் ஆவியானவர். பாருங்க, சித்திர வேலையையும், ஒரு சித்திரம் செஞ்சாலே அவர் பெரிய ஆள். இவர் சித்திர வேலை, சிற்ப வேலை, இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சி செய்யப்படும் விசித்திர வேலையும், சகலவித விசித்திர தையல் வேலையும், சகலவித விசித்திர நெசவு வேலையும், வினோதமான வேலையும் யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களுமாய் நிறைவேற்றும் சகலவித வேலைகளை செய்யும்படி அவர்களுடைய இருதயத்தை. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க. நம்மில் இந்த ஆவி நிறைவையும் அபிஷேகத்தை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று ஆவியானவர் ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரோமர் 8:1 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள வந்துடலாம், கிறிஸ்டினா மாறிடலாம். ஆவியானவரால நடத்தப்படாம பேர் கிறிஸ்தவனா மாறி ஊருக்கும் உலகத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கிற அந்த மாமிச ரீதியான கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கே போவார்கள் என்று ரோமர் 8:1 சொல்லுகிறது. அதனாலதான் ஆவிக்குரிய நடத்துதல் உள்ள ஒரு தேவ மனிதனோட ஒட்டுவதும் ஒரு தேவ சபையோடு ஒட்டுவதும், இங்க நல்லா படிச்சு பாருங்க, 8:1 போட்டிருக்கிறாங்க, டிஸ்பிளேல பாருங்க. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு மாம்சத்தின்படி ஏசப்பாவுக்குள்ள வந்துடலாம். பேர் ஏசப்பா பிள்ளை, ஆனா நடப்பது மனசு மாமிசம் விரும்புறபடி. ஆவியினால நடத்தப்பட்டால் என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு. சொல்லுங்க, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் என்ன பண்ணட்டும்? இந்த வருஷம் சொல்லுங்க, என்னுடைய ஆவியை உள்ளான மனுஷனை நீங்க வல்லமையா
இந்த வருஷ இறுதியில வரும்போது நீங்க இப்ப இருக்கிற பலத்தை விட இன்னும் ஒரு காண்டாமிருகத்துக்குரிய பலன் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், என்ன நிரப்புங்கப்பா, என்ன பண்ணுங்க. ஆமென். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா இக்கணமே ஈந்திடு, அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். சிம்சோன் கிதியோனை கர்த்தரின் வல்லமையால், தீர்க்கன் எலிசாவுக்கு அளித்தீரே இரட்டிப்பின் வர. திரும்ப கேட்கலாமா? சிம்சோன் கிதியோனை நினைத்தீரே. கர்த்தர் வல்லமை ஒவ்வொருவர் மேலும். ஆமென். தீர்க்கன் எலிசாவுக்கு அளித்தீர், ரபல கட்டதர கலர. ஓ தேவா தேவா இக்கணமே தேவா. ஹல்லேலூயா. ஒரு தடவை கூட உங்க தலைமையில நீங்களே வச்சு சொல்லுங்க, என்னை ஆவியானவர் நிரப்புங்க. சத்தமா வரங்களால நிரப்புங்க, கனிகளால நிரப்புங்க. 9 வரமும் எனக்குள்ள இருக்கணும், 9 கனி எனக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த தாகம் பெருகிக்கிட்டே இருக்கட்டும். உங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது. தேவ மனிதனா சொல்லுவேன், உங்களை கண்ட பயம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. இரண்டாவது நீங்கள் அங்கே வாசிக்கும் போது இருக்கிறது, நீங்கள் அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் இரண்டாவது இருதயத்தின் ஜெபம் என்ன அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் இருந்தது? 17ஆம் வசனம், 3:17. கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் நீங்கள் அன்பிலே வேரூன்றி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் இந்த ஏசப்பாவுக்குள்ள வந்துட்டா, அவங்க வந்து உள்ள எங்க விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அன்பு கிணத்துக்குள்ள தினந்தோறும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள்ள யார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்? அல்லேலூயா. என் இருதயத்துல யார் தங்கி இருக்கிறார்? ஆவியானவர் உள்ள வந்துட்டா இயேசு உங்களுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருவாரு. கிறிஸ்துவானவர் விசுவாசத்தினாலே உங்களுக்குள்ள என்ன பண்றாரு? வந்து உங்களை சகல பரிசுத்தவான்களோடும் கூட இணைப்பார். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே யார் தான் இருப்பாங்க தெரியுமா? நீங்க சில ப்ரொஃபஷனலுக்காக, அபிஷியல் சில கான்டாக்டுக்காக உலக நண்பர்கள் இருப்பார்களே தவிர, உங்க ஐக்கியம் எல்லாமே பரிசுத்தவான்களோட இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்களை நடத்துகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, உங்களுடைய அன்பில நான் வேரூன்றணும். ஆமென். அதன் அகலம் ஆழம் உயரத்தை உணர்ந்து 19ஆம் வசனம் சொல்லுது, அறிவு கெட்டாத அறிந்து கொள்ள அன்பு நேசரே திருமுகம். ஆக்சுவலி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 நேரத்திலிருந்து அதுக்கடுத்து எண்ணி முடியாத நேரம் ஏசப்பாவை பார்த்து, I love you Jesus, I love you Jesus, Lord I love you, Father I love you, இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள ரொம்ப பேரு அவரவர் விஷயத்துல வல்லவர்களா இருக்க நினைக்கிறாங்க. ஆனா வேதம்
எதுல உங்களை வல்லவரா எதிர்பார்க்குது தெரியுமா? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுவதற்கு. அந்த அன்பின் மைட்டினஸ் இன்னைக்கு புரியணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க அன்பை அறிஞ்சுக்கிட்டதுக்கு என்னைய வல்லவனா மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம வேற காரியத்திலலாம் ரொம்ப திறம்பட இருக்கிறோம். மனைவியை நேசிச்ச புருஷர், புருஷனை நேசிச்ச மனைவி, ஐயோ பிள்ளைகளை பார்த்துக்கிட்ட பெற்றோர், சபையை பார்த்துக்கிட்ட விசுவாசி, பாஸ்டரை பார்த்துக்கிட்ட விசுவாசி, சபையை பார்த்துக்கிட்ட பாஸ்டர், அப்பா அவ்வளோ வல்லவர். அதில் இல்லைங்க அந்த அன்பு. எந்த அன்பு? கிறிஸ்துவின் அன்பில் இவர்கள் வல்லவர்கள். ஆமென். ஸோ இது 2வது ஜெப குறிப்பு. 3வது அவர் என்ன ஜெபம் பண்றாரு? நீங்க உள்ளான மனுஷன்ல பலன் அடைஞ்சிட்டு தேவ அன்புல வல்லவர்களா மாறிட்டீங்கன்னா தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நீங்க என்ன பண்ணப்படணுமா? நிரப்பப்படணுமா? அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அந்த பரிபூரணத்தை உங்களுக்கு என்ன பண்ணணும்? அனுக்கிரகம் பண்ணணும். சொல்லுங்க, பொக்கிஷம் மறைஞ்சு இருக்கு. திரைகடலோடி திரவியும் தேடணும். ஆனா நீங்க 2 மலை ஏறிட்டீங்கன்னா மகிமையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம். முதல் மலை என்ன? உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படணும். 2வது கிறிஸ்துவை இருதயத்திலே வைத்து அன்பில் வேரொன்றி நிலை பெற்று இந்த அன்பில் வல்லவர்களா மாறணும். இந்த 2 காரியத்திலையும் கிரீன் இங்கு டிக்கு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வர்ற பரிபூரணத்தை, அல்லேலூயா, ஆமென். தயவு செய்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பில் நான் வளர்ந்தா ஆசீர்வாதத்தை எங்கேயும் போய் தேட வேண்டியது என்னை அவர் நிறைச்சிருவார். அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன். எஸ்தர் தேவனுக்கு பயந்து தனக்கு தேவன் வைத்திருந்த நல்ல கர்த்தருடைய அன்பின் உறவாயிருக்கிற மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால நேரம் வந்த போது அவளுக்குரிய இடத்துல கொண்டு போய் அவளை என்ன பண்ணினாரு? வச்சாரு. சரியா? அப்படி வச்சது மட்டுமல்ல, அதுக்கடுத்து அந்த உயரத்துல வைக்கப்படும் போது நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு, நீ இப்ப அடுத்த ஸ்டெப்பு உன்னுடைய கிறிஸ்துவின் தேவ அன்பை நீ இப்ப காட்டணும்னு சொன்ன உடனே அவ திறப்புல அன்பு காட்ட எழும்புனா பாருங்க, அவளுக்கும் மொர்தெகாய்க்கும் அரண்மனையும் தேசமே சொந்தமா மாறிட்டுங்க. தயவு செய்து அற்ப கால உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஏசப்பாவை நம்பாதீங்க. அவர் இந்த பூமியில் உங்களை நிறைவாய் வைப்பார், நித்தியத்திலும் நிறைவாய் வைப்பார். அடிப்படையா இருக்க வேண்டிய உள்ளான மனுஷன்ல பலப்படுங்கள். அடுத்து இருக்க வேண்டிய தேவ அன்பில் வல்லவர்களாய் மாறுங்கள். ஆட்டம்பட்டிக்கு அவருடைய சகல பரிபூர்ணமும் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணப்படும். அப்போ நம்ம சொல்ல முடியும், நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவருடைய வல்லமை எனக்குள்ள கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பாதத்தில். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் இரக்கங்களையும் கொடுக்கும்படிக்கு இந்த 3 ஜெபங்களை நீங்கள் ஏறிடுங்கள். என்னை உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட பண்ணுங்க. உள்ளான மனிதனில் இருக்கிற எல்லா ஆண்டவரே பலவீனங்கள் மாறட்டும். உங்கள் உதடுகள் பரிசுத்தமாய் இருந்தால், உங்கள் கண்கள் பரிசுத்தமாய் இருந்தால், உங்கள் எண்ணங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் நீங்கள் ஆவியானவரோடு நடக்க முடியும். கூழாங்கல்லாலே லேசான
கச்சாடி நீரதை கனிரசமாக்குவது லேசான காரியம். கச்சாடி நீரதை கனிரசமாக்குவது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன். கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குகிறது. அவர் உங்களை தூக்கி சுமக்க வந்திருக்கிறார். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு கற்பாறை போல கடல் மேல் நடப்பது ஓ கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவது லேசான. உங்களுக்கு இன்னைக்கு கடினமா இருக்கிறத பலனுள்ளவன் பலனற்றவன். அப்பா, பலனின்றி தவிக்கிற அன்பு தம்பிய சகோதரன சகோதரிய பாரு. ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு உதவி செய்யும் அப்பா. லேசான காரியம் உமக்கது காரியம். பரலோக பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உங்க கிருபைகளை தாங்கினதற்காக நன்றி. இவர்கள் கடினமாய் நினைக்கிற அநேக காரியங்கள் இந்த ஆண்டில் லேசாய் நீர் முடித்து கொடுக்க போறதுக்காக நன்றி. இவர்கள் உள்ளான மனிதர்ல வல்லமையாய் பலப்பட்டு தேவனுடைய அன்பிலே அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிய வல்லவர்களாய் மாறி தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரம்பி இருக்கட்டும். மனதார வாழ்த்துகிறேன். அற்புதங்கள் இப்படி நடந்தது என்கிற சாட்சியோடு உங்க பிள்ளைகளை வந்து உங்க சமூகத்தில் நிறுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.